சரவண பவோ ஓம் சரவண பவோ திவ்யதேசம் திவ்யதேசமா ஓடி ஓடி தேடி தேடி பெருமாளை அழைப்பது இவருடைய வழக்கம். எப்படி பெருமாள் சீதாதேவியை பிரிஞ்சதும் இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் விரட்சம் பிரதானம் சவா சீதியை கண்டையா, மைதிலியை கண்டையா, ஹே அசோக மரமே, சீதியை கண்டையா, ஹே கதம்ப மரமே, சீதையை கண்டையா என்று கதறினாரோ பெருமாள். அதுபோல ஆழ்வார் பகவத் விரகத்துல அந்த பெருமாளுடைய விரகத்துல எம்பெருமான் எங்கு இருக்கிறார்? ஒரு கால் கடல் மல்லை தலசயனத்தில் இருக்கிறாரா, இல்லை கட்சியில காஞ்சிபுரத்துல இருக்கிறாரா, இல்லை திருப்பேர் நகரில் இருக்கிறாரா? எல்லா இடத்திலையும் தான் இருக்கிறார். ஆனால் திவ்யதேசம் திவ்யதேசமாக தேடி தேடி ஓடுவார். பங்கத்தால் மாமணி வந்துந்து, பங்கம்னா கப்பல், கப்பல் ஊறுவதனால்தான் வங்கக்கடல் அப்படின்னு சொல்ற வழக்கம். வங்கம்னா அலை அப்படின்னு ஒரு அர்த்தம். அலைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அலைகள் பருவதனாலேயும் வங்கக்கடல். அரபி நாட்டை கொண்டு அரபிக்கடல் அப்படின்னு சொல்றது போல வங்க நாட்டிலையும் இந்த கடல் இருக்கிறதுனாலே தென் சமுத்திரம் தென்கடல், அத வங்கக்கடல் அப்படின்னு சொல்லலாம். இங்க வங்கத்தால் மாமணி வந்து உண்டு முன்னீர், வங்கம்னா அலைன்னு அர்த்தம் அல்லது கப்பல்னு அர்த்தம். வெளிநாட்டு பொருள்கள் எல்லாம் கப்பல்ல ஏற்றப்பட்டு நம்ம நாட்டுக்கு வரும். வெளிநாட்டு ரத்தனங்கள், வெளிநாட்டு லோகங்கள் எல்லாம் வரும். கப்பல் வரும்போது அலையும் போது கடல்ல உள்ள முத்துக்கள் எல்லாம் அலைகளால அலைக்கப்பட்டு கரையில ஒதுக்கப்படும். அப்படி முத்துக்கள் கரையில ஒதுங்கி இருக்கிறது நாட்டினுடைய சிறப்பு, கடற்கரை நாடுகளுடைய சிறப்பு. அதை நினைக்கிறார் கடன்மல்லை தலசயனம் என்கின்ற தற்பொழுதும் மகாபலிபுரம் என்று பிரசித்தமான அங்கு உள்ள தட்சிண சமுத்திரம். கப்பல்கள் போகும்போது அலைகள் கிளம்பி கடல்ல உள்ள முத்துக்களை பெயர்த்து வந்து பொழிக்கிறதாம், கரையில வந்து பொழிக்கிறதாம். வங்கத்தால் மாமணி வந்து உண்டு முன்னீர் மல்லையாய்தாய். அந்த கடல் மல்லை தலசயனத்திலே தலசயன பெருமாளாக எழுந்தொழிருக்கிறவனே, நாற்புறங்களின் மதில் சூழ்ந்ததாகிய கட்சி, மதில் கட்சியூராகாய் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவரே பேராகாய். தென் திருப்பேரை என்கின்ற கோயிலடி என்கின்ற கஷேத்திரத்தில் எழுந்தொழிக்கக்கூடியவனே, நீ எங்கு இருக்கிறாய்? எங்கு தேடி உன்னை நான் கண்டுபிடிப்பேன். பெருமாள் கிடைப்பார் ஆனால் சிவங்கோவில்ல கூட இருப்பதோ, பெருமாள் கிடைப்பார் ஆனால் சிவங்கோல் போனாலும் பெருமாளை பார்க்கலாமா? ஏனால் சிவனுக்கு தன்னுடைய பாதி உடம்பை கொடுத்தார் என்கின்றதுனாலே பொங்கத்தார் வளம் கொன்றை அலங்கள் மார்பன் புலவரையன் மடப்பாவை இடப்பார் கொண்டான் பங்கத்தாய். அருமையான பலம். பொங்குத்தார் பழங்கொன்றை அலங்கல் மார்பன், பொங்குனால் சுகந்தமான தார் மாலை, வளம் மிக்கதான. இதுபோல வசந்த காலங்கள்ல தான் பொன்னை புஷ்பம் சரம் சரமாக பூக்கும். அதுவே மாலை மாதிரி பூக்கிறதுனாலே தார் அவுகிறார். சரப்பொன்னைன்னு பெயர். அதுதான் சிவபெருமானுக்கு பிரியமானது. அதை அலங்கல் மாலையாக தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானே நல்ல சிவப்பு வர்ணமாக இருப்பார். கழுத்துல இந்த மாளிகையும் சாத்து கொண்டு புலவரையன் மடப்பாவை இடப்பார் கொண்டாதான். மலைகளுக்கு இல்லாம அரசன் இமயமலை. இமயமலையினுடைய பெண்ணாக இருப்பதனாலே ஹைமவதி என்று பெயர் உடையவளான உமை பார்வதி. அந்த பார்வதிக்கு தன்னுடைய பாகத்திலே இடப்பாகத்தை கொடுத்தான். எந்த புருஷனுக்குமே
ஸ்திரீ இடப்பாகத்துல சேர்ந்தவள் என்று வேதம் சொல்றோம். அதனாலதான் தம்பதி அப்படிங்கிறது ஒரே பொருள். கணவன் வேறு மனைவி வேறு இல்லை. எப்போ கல்யாணம் ஆனதுமே கணவன் தன்னுடைய இடபாகத்தை தன் மனைவிக்கே கொடுத்துட்டா என்று பத்னி அர்த்தம் சரீரம் என்று வேதமே சொல்றோம். சிவபெருமான் தன்னுடைய பாதையை பார்வதி. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமணால் கரோகரா, கச்சியம்பை சென்மனான் கரோகரா.